அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தமிழக காவல்துறை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க கோரி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தமிழக காவல்துறை டிஜிபி அலுவலகத்தில் இன்று ஒரு புகார் மனு ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். வேலூரில் அதிமுக பொதுக்கூட்டத்தில் 108 ஆம்புலன்ஸ் வந்தபோது ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை எடப்பாடி பழனிசாமி மிரட்டல் தொனியில் பேசியதாக அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தூண்டுதலின் பேரில் அங்கிருந்தக்கூடிய கட்சியினர் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்த முற்பட்டதாக அவர்கள் அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும், அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடங்களில் 108 ஆம்புலன்ஸ் சென்றால் அந்த இடங்களில் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற புகார் மனுவை டிஜிபி அலுவலகத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பில் அளிக்கப்பட்டிருக்கிறது, தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மன்னிப்பு கேட்காவிட்டால் தமிழ்நாடு முழுவதும் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் போராட்டம் நடத்த முடிவு செய்திருப்பதாகவும் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.